வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, கார்டியனை எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுவாங்களா, அந்த விதத்தான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா போன எபிசோட வந்து கார்டியன்ஸ் எல்லாம் சூப்பராக சண்டை போட்டிருப்பாங்களே, அதை இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்ம இனிமேல் கார்டியனாக தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாரா. அப்போ வந்து தட்டை தூக்கி போட்டு வெறுங்காயில பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க மாமா சொல்லுவார், இதெல்லாம் ஈஸியான வெறுங்காயில வராதுடா, டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. ஏமாம் அவ்வளோ டிகிரேட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உனக்கு வயசில் இருக்கும்போது நானும் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டேன், ஆனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணேன் தெரியுமா, ஒரு 1000 வெளிப்பக்கம் செலவு பண்ணேன், கடைசியில் நான் ஏமாந்து தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏமாம் அவ்வளோ கஷ்டமானு சொல்லி கேட்கும்போது, கார்டியன் ஆகிறது ஒன்றும் ஈஸி கிடையாது, நீ ஒரு கார்டியனாக மாறணும் அப்படின்னா உனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும், அப்போ தான் வந்து உள்ளே அலோவே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ ஃபாலோ பண்ணி கார்டியனாக மாறதுக்குள்ளேயுமே உனக்கு வயசே ஆகி போயிருந்தாம், அதனால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியாது, இப்போதைக்கு இருக்க வேலையை பாரு, கான்ஸ்டபிளாகவே நல்லா தானே இருக்கு, அந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த நாள் வேலைக்கு புலம்பிட்டே போவார். நம்மளை போய் கான்ஸ்டபிளாகவே வேலை பார்க்க சொல்கிறாங்களே, கார்டியனா மாறினா இவ்வளோ நல்லா இருக்கும், இதுவும் வேலை தான் அதுவும் வேலை தான், நமக்கு இந்த வேலை பார்க்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ள போவாராம். அங்கே போனோடனே வாங்க வந்து பேசுவார். என்னப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம கவர்னர் உனக்காக ரிவார்டு கொடுத்துருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல ரிவார்டு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ரூம்குள்ளே போய் பார்த்தா ரூம் ஃபுல்லாக கேஸ் ஃபைல அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வெளியே வரணுமா, உனக்கு தேவையான நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க சொன்னாலும் சொல்லிட்டு ஸ்நாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கதை போட்டு போயிடுவாங்களா. இப்போ நான் தனியாக இந்த ரூமில் இருக்க ஏதாவது உயிருள்ள ஜீவி ஏதாவது எனக்கு விட்டுட்டு போங்கன்னு சொல்லவும் ஒரு நாய்க்குட்டியை வச்சிருப்பாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல, அந்த நாய்க்குட்டியை வந்து அங்கேயே விட்டு போயிடுவாங்க. நீ இங்கேயே இருந்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள போட்டு கதவை போட்டு பூட்டி விட்டுருவாங்க. அங்கே வந்து வீட்டில் வந்து ஷூலியா பொண்ணு கேட்கும், ஏன்னா 3 நாள் ஆச்சு இன்னும் வந்து நம்ம அண்ணாவை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். சரி 3 நாள் ஆச்சு, அப்போ நான் போய் ஆஃபீஸில் என்னன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு அக்கள் கிளம்ப போவாரா. உடனே அவங்க அத்தை சொல்லுவாங்க, 3 நாள் ஆனால் என்ன, இப்போ தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், அப்போ தான் கூடி சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்குள்ளேனா ஒன்றும் பண்ணாதீங்க, அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அங்கிள் பேசிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஜாம்பி மாதிரி மாறி போய் தான் வருவாரா. ஏன்பா என்னாச்சு இப்படி இருக்குன்னு சொல்லி அங்கிள் கேட்பாரா. அங்கிள் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அழுதுட்டு இருப்பாரா. சரி சொல்லி ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் ஹீரோக்கு சாப்பாடு போடுவாங்க. ஹீரோவோட அந்த ஸ்டிக்கை கூட தூக்கி சாப்பிட முடியாது, கீழே போட்டுட்டு இருப்பாரா. ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. என்னால் முடியல நான் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வெளியில வருவாரு. சரிப்பா நீ போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, உனக்கு வேலைக்கு போகிற டைம் வருமா நான் எழுப்பி போறேன்னு அவங்க அங்கிள் சொல்லிட்டு அங்கேருந்து போவாரா. அங்கிள் அதை மட்டும் பண்ணாதீங்க, எம்மனே வந்து கூப்பிட்டா கூட எழுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போவார். அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஏட்ட திறந்துட்டு அந்த வாங்க வந்துடுவாரு. என்னப்பா ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டியா அப்படின்னு வாங்க கேட்பாரா. ஏங்க இப்போதானங்க வந்தேன், அதுக்குள்ளே பெட்டு கிட்ட கூட போடல, ரெஸ்ட் எடுத்துட்டீங்களான்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு தான்ப்பா சொன்னாரு கவர்னர், நீ வேலைக்கு வந்து கஷ்டப்பட வேணாமா, வீட்லேயே வேலை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க அங்கிள் சொல்லுவார், அது எப்படி கவர்மெண்ட் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து பார்க்குறது, அதெல்லாம் நியாயம் கிடையாது, ரெஸ்ட் எடுத்தோன்னே அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதெல்லாம் இல்லை, நான் கவர்னர் சொல்ல சொன்னார், இவ வீட்டிலேருந்து வேலை பார்த்தாலுமே காசு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படியே அப்படின்ற மாதிரி அங்கிள் கேட்டுட்டு இருப்பாங்களா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், டீல் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சு டீல் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க 2 பேரும் கையில வந்து பேரம் பேசிட்டு இந்த அமௌண்ட் இல்லை அந்த அமௌண்ட்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க. சரி நீ வீட்லயே உட்காந்து வந்து இது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துக்குவாங்க. அங்கிள் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீ இப்போ வளர்ற பையன் போ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் கேஸ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து இதெல்லாம் மூவ் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, காசு கொடுக்குறாங்களா வீட்டுல இருந்தே வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் சரின்னு ஒத்துக்குவாங்க. உடனே அந்த வாங்க வந்து சொல்லுவாரு, பரவாயில்லையே உன்னோட குடும்பம் நல்ல குடும்பமா தான் இருக்கு, உனக்கு எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹீரோட ரூம்குள்ள தான் அந்த ஃபைல் எல்லாத்தையும் கொண்டு போய் அடக்கி வைப்பாங்க. உள்ளுக்குள்ள ஹீரோயின் தள்ளி விட்டுருவாங்க. இவங்க ஆஃபீஸ்லயாவது எல்லாருமே வந்து சும்மா வந்து கதை ஸ்தாபம் போட்டு வச்சிருந்தாங்க. இவங்க அங்கிள் ஒரு படி மேலே போய் கட்டையெல்லாம் எடுத்து செவுத்துல ஆணி அடிச்சு வச்சுட்டாரு. இதை தாண்டி நீ உள்ள வெளியில வரவே கூடாது, நீ உள்ளுக்குள்ள இருந்தே வேலை பாரு, உனக்கு ஏதாவது தேவைன்னு நாங்க வந்து அனுப்பி விடுவேன், எந்த வித பிரச்சனையும் இல்லாம நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அங்கிள் முடியல அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. இல்லைன்னா உன்னை வெளியே விட மாட்டேன், வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வேலையை பார்க்க சொல்லுவாங்க. அவனும் உட்காந்து கேஸ் ஃபைல் பார்க்க ஆரம்பிப்பான். அப்பதான் தோணும், இது என்ன கார்பரேட் வேலை மாதிரி இருக்கு, நம்ம இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்ப வேலை பார்த்து முடிக்கிறதுன்னு தெரியலையே, நம்மளாம் இங்க எடுத்து தப்பிச்சு கூட போக முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போல அங்கிள் தூங்கின பிறகு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டு தப்பிச்சு போலான்ற மாதிரி பார்ப்பாரு. பார்த்தா அவங்க அங்கிள் வாசல்லே உட்காந்துருப்பாரா. சரி பகல தப்பிச்சு போலான்னு பார்த்தா அப்பயே இருப்பாரு. 24/7 இவங்க இங்கே தான் இருப்பாரு போல இருக்கு, வேற ஏதாவது வழி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அடுத்து என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா, கேஸ் ஃபைல் சீக்கிரமா முடிச்சு அந்த வாங்க கிட்ட கொடுப்பாரு. இங்க பாருங்க
பாருங்க நான் கேஸ் எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டேன், என்னால முடியவே இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வாங்கி இறக்கப்பட்டு தப்பிக்க விடுவார் நடப்பாரு. ஆனா அவர் நேரம் எங்க கூட்டு போவார் அப்படின்னா கேளிக்கை விடுதி கூட்டிட்டு போவாரு. நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இது பண்ணிட்டு இருப்பாரு. அவன் ஒவ்வொரு தடையும் வெளியில போகும்போது சரி இவனுக்கு ஒரு குட்டி குட்டி வெள்ளிக்காயின் கிடைக்கும். அது எல்லாமே ஹீரோ வந்து சேர்த்து வச்சுட்டே வருவான். இது எதுக்கு நமக்கு கிடைக்குதுன்னே தெரியல, ஆனா புதுசா நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அதை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து இதே மாதிரி டைம் வந்து போயிட்டே இருக்கும். இது வாங்கி என்னன்னா நம்ம கேளிக்கை விடுதி கூட்டிட்டு போய் நம்ம வந்து ஏமாத்தி கேஸ் ஃபைல் வாங்கிடுறான். நம்மளால இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது போல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. அடுத்து இப்படியே கொஞ்ச நாள் போகும். நல்லா வந்து இவங்களுக்கு ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. அவங்க வீட்டுல வந்து அந்த வாங்க சொல்லுவாரு, இந்த மாதிரி நல்லா கேஸ் அவன் டீல் பண்ண அப்படின்னா உனக்கு ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாமே கிடைக்கும், கவர்னர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நல்ல விஷயம் தானே, ஃபியூச்சருக்கு நல்லதுனால நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்டுல வந்து சேலரி எல்லாத்தையும் கட்ட வேண்டிய நாள் போல இருக்கு. ஹீரோட அத்தை வந்து உட்காந்து எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு இருப்பாரு. முதல்ல அங்கிள் போய் கொடுப்பாரா, என்ன காசு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜோப்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கா கொடுப்பாரு. சரி இப்ப நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கிள் அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து அந்த ஆன்ட்டியோட பையன் அதான் சூச்சினா வருவான். அவ வந்து கொடுப்பானா, பரவாயில்ல என் பையன் தான் நிறைய சம்பாரிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா நான் கஷ்டப்பட்டு புக்கு எழுதி சம்பாரிச்சதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா நீ போப்பா உள்ள போப்பா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. லாஸ்டா ஹீரோ வருவார். அசால்ட்டா ஒரு மூட்டை எடுத்து போடுவானா, என்ன கல்ல பொறுக்கிட்டு வந்து கொடுக்குறியாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உள்ள திறந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திறந்து கொட்டா நிறைய காசா இருக்குமா. ஆண்டி சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்து இதெல்லாம் எங்கிட்ட இருந்தா கொண்டு வந்தேன், ஏது காசு எட்டாவது கொள்ளையடிச்சிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நான் உழைச்சி வாங்கின காசு, வீட்டுல கேஸ் ஃபைல் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக கொடுத்த காசு தான் இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது ஆண்டி தானே பரிமாறுவாங்க. ஒரு முழு கோழி சமைச்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்து அவங்க அங்கிளுக்கு ஒரு கால் வைப்பாங்க. அடுத்து நிறைய பெருசா இருக்கிறத தூக்கி அவங்க பையனுக்கு வைப்பாங்க. நல்லா சாப்பிடுப்பா எக்ஸாம் வருதுல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்து ஒரு குட்டி கூண்டு கால் வைப்பாங்களா. உடனே ஹீரோ கேட்பாரு, எனக்கே இப்படி குட்டி கூண்டு கால் வைக்கிறீங்க, நான் தான் இருக்கிறதே அம்மா நிறைய சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது, நீயும் உங்க அங்கிள் என்னடா பண்றீங்க, வெறும் பாடி கார்டு வேலை தானே பாக்குறீங்க, மார்ஷியல் ஆர்ட் பண்றவங்களுக்கு சிக்கன் போதும், என் பையன் வந்து படிக்கிறான், ஞாபக சக்தி அதிகமா இருக்குன்னா நிறைய புரோட்டீன் வேணும், அதுக்காக தான் அவங்க நிறைய சிக்கன் வைக்கிறேன், அதனால அவன் சிக்கன் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இது போதும், நீங்க பேசாம பண்ண சாப்பிடுங்க, ஒரு சிக்கன் வச்சு தப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், உங்க பையன் படிக்கிறான் அப்படின்றதுக்காக எங்களை மட்டம் பத்தி பேசலாமா, பாடி கார்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் தேவைப்படாதான், நாங்க படிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பானா. இவங்க இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பையன் என்ன பண்ணுவானா, ரொம்ப டென்ஷனா இருப்பான். ஏன் பண்ணி அப்செட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை கேட்டுட்டு இருப்பாங்களா. இல்லம்மா எங்க அகாடமியில ஒரு டீச்சர் வந்து பக்கத்து ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி போறாரு, அவர் அடுத்து திரும்பி வரவே மாட்டாரு, அவருக்கு ஃபேர்வெல் போயம் வந்து எழுதி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கு எனக்கு ஒரு சீனியர் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, அன்னைக்கு நம்ம ஃபேமிலி கேஸ்னால அதை வந்து என்னால டீல் பண்ண முடியல, இப்போ அவருக்கு ஃபேர்வெல் போயம் நம்ம எழுதல, அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏன் போனாலும் ஒரு போயம் கூட எழுத முடியலையா, சரி எதுக்கு ஃபீல் பண்ணாத, நம்ம குடும்பத்துல அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரா. ஆமா இதே குடும்பம் தான், எல்லாமே உங்களை மாதிரி இருந்ததுனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ள சண்டை போயிடும். உடனே வந்து ஹீரோ பார்த்து சொல்லுவாங்க, என் மருமனைக்கு நான் என்ன கேஸ் நான் டீல் பண்றான்னு சொல்லும்போது உங்க மருமை அதுக்கு தான் லைக், வேற எதுக்கு லைக்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். உடனே ஹீரோ சத்தம் போட ஆரம்பிச்சிருவாரு, இப்ப எதுக்கு என்ன இழுத்தீங்க, நான் பேசாம தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, என்னடா என் பையன் படிக்கிற நீ படிக்கவே மாட்டேன்றேன், உனக்குன்னா ஒரு போயம் எழுத தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன போயம் தானே எழுதணும், போயம் எழுதுறது என்ன பெரிய கஷ்டமான விஷயமா, கேஷுவலா ஏதாவது சொன்னா அது போயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னத்தடா சொல்லுவேன், உனக்குன்னா மார்ஷியல் ஆர்ட் பண்றவனுக்குன்னா போயத்தை பத்தி தெரியுமா, படிக்கிறத பத்தி தெரியுமா அவங்க அத்தை பேசுவாங்களா. உடனே ஹீரோ சொல்லுவாங்க, வெளிநாட்டுல வாழ்ந்து என்ன பிரயோஜனம், தன்னந்தனியா வெளிநாட்டுல வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அதுக்கு தன்னந்தனியா வெளிநாட்டுல வாழ்றத விட சொந்த ஊர்லயே கஷ்டப்பட்டு பண்டிகை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. பரவாயில்லையே இந்த போய் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்களா. இந்த போய் வந்து சூப்பரா இருக்கு, ஆனா இந்த போயத்தோட மீது லைன் எனக்கு சொல்றியானா அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதெல்லாம் இல்லடா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஆனா நீ வர வர ரொம்ப புத்திசாலியா மாறிட்ட, எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் இந்த போயத்தை கூட நான் போய் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ரொம்ப ஐஸ் வைக்காத, நான் அந்த போயத்தை உனக்கு தரேன், நீ போய் பப்ளிக்கா எல்லார்ட்டையும் சொல்லிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா. சூச்சி நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீரோக்கு சிக்கன் பீஸா எடுத்து வைப்பா, விட்டா ஊட்டி கூட விட்டுருவோம் போல இருக்கு, அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பான். சரி ரிலாக்ஸா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க அத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பையன் வீட்லயே தானே கடந்தேன், இவே போய் படிக்க ஆரம்பிச்சான்னு தெரியலையே, எல்லாம் வித்தியாசமா தினசா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பையன் கேட்பான், ஆனா நான் ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் சொல்லியிருக்கேன், அடுத்த 2 லைன் எப்ப நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா எனக்கு வந்து உள்ள வேலை இருக்குது, கேஸ் ஃபைல்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவாரா. நான் உங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் பார்க்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சூச்சினாவும் அங்கிருந்து கிளம்பி ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க, அந்த யூலியன் அகாடமியில மேல தான் அந்த பெரிய ப்ரொஃபஸரை ஒருத்தர் வந்து அடுத்த ஊருக்கு போறாருல, அவர் அங்க நிப்பாரு. அவர் கூட வந்து இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க 2 ப்ரொஃபஸர் நின்றுட்டு இருப்பாங்க. இன்னைக்குதான் ஃபேர்வெல் டே, உங்களுக்காக ஒரு பார்ட்டி வைக்கணும், நீங்க வந்து கிளம்ப போறீங்கன்றதுக்காக போய் சொல்லியிருக்கேன்,
ஸ்டூடெண்ட்ஸ்னா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்ற போயமா அவருக்கு திருப்தியா இருக்காது, எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த சூச்சி நான் வந்துட்டு நான் உங்களுக்காக ஒரு போயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து போயம் சொல்ல ஆரம்பிப்பா. என்ன அப்படின்னா, தன்னந்தனியா நீங்க வெளிநாட்டுல இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், அதை விட நீங்க சந்தோஷமா உள்நாட்டிலே இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். நீங்க உங்களை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காக நீங்க வருத்தப்பட்ட எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க உங்களோட போயத்துக்காக எப்பயாவது ஒரு இடம் ஃபீல் பண்ணியே ஆவாங்க. அதனால நீங்க எந்த விஷயத்துக்கு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த போயத்துல. இதை பார்த்தோன்னே பரவாயில்லையே, சூப்பரான போயமா இருக்குப்பா, இதுக்கான பேர் ஏதாவது வச்சிருக்கேன்னு கேட்கும்போது பேர்னா என்ன வைக்கல சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, அது பாதி போயம் தான் இருக்கு, மீதி எங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரா. பாதி போயம் தான் சார், பாதி தான், அவ்வளவுதான் எழுதியிருக்கோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, இவ்வளவு ஜீனியஸான போயமா இருக்கு, நானே இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நான் இங்கிருந்து போறேன், இது மாதிரி எனக்கு ஃபேர்வெல் கிஃப்ட் கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை, சூப்பரான ஃபேர்வெல் கிஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மீத 2 டீச்சர் இருப்பாங்களா, அந்த 2 டீச்சரும் பேசிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, இவ்வளவு சூப்பரான போயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை, இது ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும், நம்ம இதை அப்படியே புக் போட்டு எழுதி வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சூச்சி நான் கேட்டுட்டு இருப்பானா. அப்ப வந்து அவங்க மாஸ்டர் கூப்பிட்டு கேட்பாரு, ஏன்பா இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ எப்ப பாரு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தானே சொல்லுவேன், நீ இப்படி ஒரு போயம் எழுதுவேன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாரா. இது ஆக்சுவலி நான் எழுதின போயம் கிடையாது, என்ன அண்ணா எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. யாருப்பா, உனக்கு யாரா சீனியர் இங்க ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது என் வீட்டுல எங்க அண்ணா இருக்கா, அவன் தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் உன்னோட அண்ணாவா, உங்க அண்ணாவோட மாஸ்டர் யாரு, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்கும்போது எங்க அண்ணாக்கு வந்து மாஸ்டர்னா கிடையாது, வீட்டுல இருக்க புக்கை படிச்சு அவனா கத்துக்கிட்டதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்க அண்ணா இங்கதான் ஒர்க் பண்றாங்கன்னு கேட்கும்போது ஆமா, போலீஸ்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லப்பா, அவருக்கு வந்து நான் வேணா வந்து என்னோட ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவார. இல்ல என்னோட ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இவ்வளவு பெரிய ஜீனியஸ்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சூச்சி நான் சொல்லுவான், அவன் எனக்கு வந்து இதெல்லாம் போயம் எழுதுறது இதெல்லாம் பிடிக்காது, அவன் ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்கதான் ஆசைப்படுவான், மார்ஷியல் ஆர்ட் நல்லா தெரிஞ்சவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வெயிங்க்கு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசினா, அவனை பத்தி என்கிட்ட பேசாத, அவனுக்கு எனக்கு செட் ஆகாது, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, உங்க அண்ணாவோட பேர் என்னப்பான்னு சொல்லி கேட்கும்போது சூச்சியான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூச்சியான் பேரே நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒரு நாள் கூட்டு போய் உங்க அண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோட வீட்டுல தான் கட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, அவரோட மாமா கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருப்பாரு போல இருக்கு. ஓரளவுக்கு சண்டை வந்து அவங்க மாமா கீக்குள்ள போட ஆரம்பிச்சிருவாங்க. இது அவங்க அத்தை அந்த குட்டி பொண்ணு ஷூலின்னு, பெரிய பொண்ணு ஷூலியா, 3 பேரும் வந்து பாத்துட்டு இருப்பாங்களா. பார்த்துட்டு பரவாயில்லப்பா, நீ நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி மாமா சொல்லுவாரு. இப்போ வந்து நீ எஸ்என் ஸ்டேஜ் விட்டு தாண்டிட்ட, அடுத்து வந்து சி ஸ்டேஜ் தான், இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அடுத்து வந்து உன்னோட ஹெவன் லெவலை வந்து பிரேக் பண்ண முடியும், ஹெவன் லெவலை பிரேக் பண்ணாதான் உன்னால கல்யாணம்னா பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலினா ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு அடுத்துனா யாரும் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களே, அதுக்கு தான் முன்னாடியே பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா மாமா, நான் சீக்கிரமா ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும், சீக்கிரமா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பானா. நீ சீக்கிரமா செட்டில் ஆகணும், மார்ஷியல் ஆர்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு லிக்விட் இருக்கு, அந்த லிக்யூட் குடிச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப லிக்யூட் அங்க காசு கொடுங்க மாமா அப்படின்ற மாதிரி அவங்க மாமாட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. என்கிட்ட காசு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஷூ கல்ல எங்கேயாவது இருக்கும், பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க அத்தை பார்த்துட்டு தான் இருப்பாங்களா. என்கிட்ட இல்லடா சொன்னா புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மாமா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இந்த பார்த்து அவங்க அத்தை வந்து சண்டை போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக ஷூலியா பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, அப்பா நான் வந்து கடைக்கு போனேன், கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா இப்ப தானே கடைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி அம்மா கேட்பாங்களா. இல்லம்மா வீட்டுல மாவு தீந்து போச்சு அதான்னு சொல்லவும் சரி அவங்க அப்பா கூட்டு போக சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க ஹீரோட அங்கிள் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, இங்க பாரு இவ வெட்டியா தானே இருக்கா, இவனை இழுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானா வெட்டியா இல்ல, நான் கேஸ் ஃபைல் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போவாரா. உடனே அத்தை அவங்க மாமாவும் சொல்லுவாங்க, கேஸ் ஃபைல் நீ பார்த்ததுனா போதும், போ 2 பேரும் தனியானா அனுப்ப முடியாது, பொம்பளை பிள்ளைகளை நீ கூட போடா அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுவாங்க. ஒருவேளை நீ போலன்னு வச்சுக்கோவே, நீ கேஸ் ஃபைல் பார்க்க போனேன்னா உன்னை ரூம் உள்ள பூட்டி வச்சிருவோம், இப்பதான் திறந்து விட்டுருக்கோம், இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் உங்க கூடயே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க போயிட்டு இருப்பான். கடை வீதி சுற்றி பார்க்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து ஷூலியா பொண்ணு வந்து புக்கு வாங்கிட்டு இருக்குமா, இன்னொரு பக்கம் அந்த ஷூலின் பொண்ணு வந்து அங்கிட்டு ஓடிட்டு இருக்கும். ஹீரோ மேலேருந்து பார்ப்பாங்க. ஷூலியா பொண்ணு வந்து ஒரு வால் பயிற்சி பண்ற புத்தகத்தை வந்து படிச்சுட்டு இருக்கும். இது வந்து ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்ப வந்து ஷூலின் பொண்ணு அங்கிட்டு ஓடிட்டு இருக்குமா, ஏய் சூலியா அங்க பாரு, சூலின் ஓடுறா பாரு, அவளை பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு அந்த புக்கை வச்சுட்டு போயிட்டு சூலியை வந்து பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்க.
பர்ச்சேஸ்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. முடிஞ்சிருச்சுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்கன்னா அப்படின்ற மாதிரி சூலியா பொண்ணு சொல்லுமா. என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல பழைய நீங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பீங்க, வாயே திறக்க மாட்டீங்க, இப்பதான் பேசுறீங்க, பேசுறது மட்டும் இல்லைங்க அம்மா கூட வந்து சண்டை போடுறீங்க, கேஷுவல் எல்லாரும் கூட சாப்பிடுறீங்க, போயம்னா எழுதுறீங்க, இதெல்லாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா இப்ப என்ன இப்ப இருக்கிறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நல்லா தானே இருக்கு, இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து, அண்ணா அண்ணா எனக்கு வந்து கேண்டி வேணும்னான்னு கேட்குமா. ஏமா கேண்டி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்களா. சரி நீ இவ்வளவு பத்திரமா பாத்துக்க, நான் போய் கேண்டி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போய் கேண்டி வாங்குறதுக்காக போயிடுவாங்க. அப்பன்னு பார்த்து அங்கிட்ட ஒரு பட்டாம்பூச்சி வருமா. இதை பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பட்டாம்பூச்சி பிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. பட்டாம்பூச்சி ஒரு வீட்டுக்குள்ள போகும். இந்த வீட்டுல வந்து ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் ரெவன்யூ மினிஸ்டரோட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறவரோட பையன். இவனோட பேர் வந்து ஜூலி. இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூலியா பொண்ணை பாப்பா. சூலியா பொண்ணை பார்க்க அழகா இருக்குமா. பட்டர்ஃப்ளை வச்சு அந்த பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாண்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களோட ஆட்கள்லாம் போய் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சூலியா பையனுக்கு பொண்ணு கிட்ட போய் டச் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பையன் வந்து நல்லாவே மதன் இப்படின்னா பேசக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூலியா பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பான். உடனே வந்து அந்த பொண்ணு வந்து இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சி கூப்பிட்டு கிளம்புமா. ஆனா அங்க இருக்கவங்க ஏன் போக விட மாட்டாங்க. உடனே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோம். வெளியில கூட்டம்னா குடி மக்கள் அங்க சுத்தி வச்சிருவாங்க. ஹீரோ வந்து மிட்டாய் வாங்கிட்டு வந்தோம்னா எங்க நம்ம தங்கச்சிகளை விட்டுட்டு வந்த காணா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பான. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரும்போதுதான் இந்த மாதிரி வெளியில கூட்டம் கூடி இருக்கு அப்படின்றது தெரியும். என்னடா கூட்டம் கூடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்பான். உள்ள போய் பார்த்தா உங்க தங்கச்சி வந்து பயந்து அங்க உட்காந்து இருப்பாங்களா. உடனே உங்களுக்கு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இந்த ஜூலியை அடிச்சு போட்டு வாப்பா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போவான். உடனே அவங்க தங்கச்சி வந்து நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே பாரு லின்ன கூட்டிட்டு லியா நீ வந்து நேரா வந்து போய் அங்கிள்கிட்ட நான் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அடிப்படுவாங்க. உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடும். என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஷோப்பிங்கோட மருமகன் தான், அந்த 2 பொண்ணுங்களும் என்னோட தங்கச்சி தான், தெரியாம இங்க வந்துருச்சுங்க சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இப்ப எதுக்கு நான் என்னை வந்து அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தெரியாம அடிச்சிட்டின்னு சொல்றேனுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மேல வந்து பிரச்சனை பண்ண மாட்டோம், எங்க அங்கிள் தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யார சொல்றேன் அந்த டேக்ஸ் அந்த சில்வர் விஷயத்துல மாட்டினவன தானே சொல்றேன், எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் விடு, இப்ப நான் போகணும் என்னை வெளியே விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ தடுப்பானா. உடனே ஹீரோ வந்து அடிங்கடா, அடிச்சு கை காலை உடைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க ஆளுங்க அடிக்க விடுவாங்களா. நம்ம கேஸ்ல தான் சாரி கேட்டேன், அப்புறத்துக்கு அடிக்க வரீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. எனக்கு உன்னை அடிச்சு கொள்ளணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அடிக்க வருவானா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க ஆளுங்களே அடிச்சு போட்டு அங்கிருந்து போக பார்ப்பாரு. உடனே ஜூலி தடுக்க வருவானா. ஜூலியை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. இந்த சூலியா பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த முரசு கொட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி முரசி கொட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அதை அடிக்க போன எங்க அண்ணனை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் விசாரிக்க வரது யாருன்னா வாங்க வருவாரு. சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இங்க அதுக்குள்ளே சண்டை பெருசாயிடுமா. ஹீரோ போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கும். ஹீரோ வந்து அந்த ஜூலியை அடிச்சு பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு அவன் கழுத்துல கத்தியை வச்சுட்டு யாராவது என்னை அடிக்க வந்தீங்க அப்படின்னா இவனை கொன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். அதே டைம் பார்த்து கரெக்டா வாங்க என்ட்ரியா வாரு. யாரும் இங்க பிரச்சனை பண்றது, யார்ட்டையும் பிரச்சனை பண்ணக்கூடாது, பக்கத்துல போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்களா, உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து பாப்பாரு. உள்ள வந்து பார்த்தது பிறகுதான் தெரியும் இது வந்து ரெவன்யூ மினிஸ்டரோட பையன் சொல்லிட்டு. இல்ல நீங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் யாரும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எனக்குன்னா கண்ணு தெரியாது, முகம்னா சரி அடலாம் தெரியாது, எனக்கு வந்து அப்படிப்பட்ட நோய், அதனால நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ கிட்ட மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்லுவான். இவன் வந்து மினிஸ்டரோட பையன், ரெவன்யூ மினிஸ்டரோட பையன், அதுவும் அதனால இவனுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, பார்த்து எப்படி டீல் பண்ணுமோ டீல் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாங்க இப்ப உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவாங்களாம். போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கவர்னர்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஹீரோ வந்து நேரா உள்ள போவாரு. உள்ளுக்குள்ள தான் சூலியா போகணும், அந்த ஷூலின்னு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களா. கவர்னர் சொல்லி தான் அனுப்புவாரு, எதை பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் உள்ள போயிட்டு இருப்பாரு. அந்த ஜூலியை வெளியில பின்னாடியே வரவே சொல்லுவான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அவனை விடுங்க, அவனை வந்து நான் கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது, எல்லாமே ரூல்ஸ் படி தான் நாங்க இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், நீங்க மினிஸ்டரோட பையனாவே இருந்தாலும் சரி நீங்க பண்ண தப்பு தான், ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கீங்க, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு, சட்டப்படி தான் நாங்க ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ நீங்க எல்லாம் சட்டப்படி பேசுறீங்களா, நானும் சட்டத்து மூலமா உங்களுக்கு டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து நியூஸ் அனுப்புவான். இந்த மாதிரி எனக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளதான் அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்குமா சூலியா பொண்ணு. உனக்கு ஹீரோ போய் ஆறுதல் சொல்லுவாரு, எதுக்கு ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நான் என்னால தானே பிரச்சனை சொல்லுவா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வாங்க வந்து சொல்லுவான், இந்த பிரச்சனை வந்து பெருசா போற மாதிரி தெரியுது,
ஏன்னா அவன் வந்து ஆளை கூட்டு வரேன்ற மாதிரி போயிருக்கான், அவனுக்கு பெரிய பேக்கப் இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்னாலே சரி ஃபேமிலியால தப்பிக்க முடியாது. இப்பயும் என்ன பண்ண தப்பிச்சு போடு, நான் அவனை ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்ல இது தப்பிக்கிறதுக்கு தப்பிச்சு போனோம்னா நம்ம மாட்டித்தான் ஆகும், இதுக்கு நமக்கு பெரிய இடத்துல வந்து ஹெல்ப் தேவைப்படும், நீ வேணா ஒன்று பண்ண, உன்ட்ட காசு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். என்கிட்ட காசு இருக்கு, எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்கும்போது 1 லியாங் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பான். 1 லியாங்னா பெரிய அமௌண்ட் ஆச்சு, எதுக்குடான்னு கேட்கும்போது கொடுன்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அவன் கொடுப்பானா. சரி இதை நான் வந்து வச்சுக்கிறேன், நீ இப்போ என்ன பண்ற அப்படின்னா நேரம் ஒரு குதிரை வாடகை எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு போ. என்னோட வீட்டுக்கு போன அப்படின்னா புக் செல்ஃப்ல ப்ளூ கலர் கவர் போட்டு ஒரு புக் இருக்கும், அதுல அல்கெமிஸ்ட் புக் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த புக்கு எடுத்துட்டு போய் நேரா வந்து ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்ல ஷூவே அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அந்த மாதிரி சீச்சியான வந்து டேஞ்சர்ல இருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு மத்ததை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டா அப்புறம் எதுக்கிட்ட நீ காசை வாங்கினு சொல்லி கேட்கும்போது, நீ சும்மா ஆனா செய்ய மாட்டேல, உன் காசு என்கிட்ட கடனா நீ கொடுத்துருக்க, நான் இந்த பிரச்சனைனா தீர்ந்து நார்மலா ஆனே அப்படின்னா அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி உனக்கு கடனை திருப்பி கொடுத்துருவேன், இல்லாட்டி உனக்கு இந்த காசு கிடைக்காது, அதுக்காக நீ ஒழுங்கா வேலை பார்ப்பில, அதுக்காக தான் ஃபாஸ்டா போய் இந்த வேலையை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போவான். அதுக்குள்ள ஜூலி என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஆட்களை கூப்பிட்டு அங்க வந்துருவான். அங்க வந்துட்டு ஹீரோ வந்து வெளியே அனுப்புங்க, அவனை கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே இந்த சூலியா கிட்டையும் ஷூலிங் கிட்டையும் பத்திரமா நீங்க இருந்துக்கங்க, நான் அங்கிளுக்கு பத்தி சொல்லிட்டேன், நான் இப்போ போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வருவான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து யாரை கூட்டிட்டு வந்திருப்பான் அப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருப்பான். அவங்க எல்லாம் இவங்களோட ஹையர் பொசிஷன் தானே, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நான் கேஸ் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அரெஸ்ட் பண்ணி அங்க வந்து கூட்டிட்டு போவாங்களா. உடனே வந்து ஷூலியா பொண்ணு வந்து சொல்லும், அவங்க மேல எந்த தப்புமே இல்லை, அந்த பையன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொல்லும்போது நான் அதை பத்தி நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சு கீழே தள்ளிடுவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கோ வந்து திருப்பி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவாங்களா. அவங்க ஆளுக பிடிச்சி வச்சுக்குவாங்க. கவர்னர் சொல்லுவாரு, இப்போதைக்கு நீ எதுவுமே பேசாதப்பா, வேணா உனக்கு தண்டனை மட்டும் வேணா சின்னதா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஜூலி சொல்லிடுவான், அதெல்லாம் முடியாது, இவனை வந்து நான் கொலை பண்ணியே அவன் கண்டிப்பா வந்து வேற தண்டனை கொடுக்க உள்ள பண்ண மாட்டேன், ஆனா அவன் இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூலி பின்னாடியே போயிட்டு இருப்பான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது நான் நேரில் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வாங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா நேராக ஹீரோவோட வீட்டிலேருந்து அவருக்கு சொன்ன ப்ளூ புக் எடுத்துகிட்டு ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவார். அந்த போய் என்ட்ரன்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது பில்டிங் பெருசாக இருக்குமா. அப்போ 2 பேர் வெள்ளக்கலை தொப்பி போட்டு வந்தவங்க அங்கே இறங்குவாங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து சூஷியான் அப்படின்றவன் வந்து சைவே பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான், அது மட்டும் இல்லாமல் ஒரு மெசேஜையும் பாஸ் பண்ண சொன்னான், அவன் இப்போ ஆபத்தில் இருக்கானா, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இது கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புக்கை வாங்கிக்குவாங்க. உள்ள ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறாங்க. அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சீனியர் ஒருத்தர் இருப்பார், அவர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு அந்த ஃபேக் சில்வரை. இதோட 48 தடவை பண்ணிட்டாரு போல இருக்கு, 48 தடவை அவர் ஃபெயில் தான் ஆயிருக்காரு. அங்கே இருக்க ஜூனியர் பசங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு இவர்கள் சீனியராலேயே முடியலையே, இது எவ்வளோ கஷ்டமானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜூனியர்னா வந்து பார்க்கும்போது என்னத்த தப்பு, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, ஏதோ ஒரு விஷயம் தான் நான் மிஸ் பண்ணுறேன், அது ஏன்னா நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவன் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் பேசிகிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து இந்த 2 பேர் இருப்பாங்களே, அவங்க போய் அந்த புக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி புக்கு ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சைவே பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ நம்ம சைவே சீனியர்கிட்ட கொடுக்க சொன்னாங்களா, என்ன புக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எதை பற்றியும் சொல்லலை, சூச்சியான் அப்படின்றவன் வந்து ஆபத்தில் இருக்கான்னு மட்டும் சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி கூட அப்படின்னு சொல்லிட்டு புக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அந்த புக்கில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அல்கெமி பற்றி எல்லாமே போட்டிருக்கோம், கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் தான் கரெக்டாக அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போட்டிருக்கோம். அப்போ அதான் நம்ம பண்ண தப்பு போல இருக்குது, நம்ம கரெக்டாக ஈக்குவலாக எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த பேஜ் திருப்பி பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபேக்காக வந்து சில்வர் தயாரிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். என்ன ஃபேக் சில்வர் இதுதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. சால்ட் டைப்பையும் போல் எடுத்து கிறிஸ்டலைஸ்மாக மாற்றணும்னு சொல்லி போட்டிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பு வந்து அதை வந்து எவாப்ரேட் பண்ணி வைக்கணும்னு போட்டிருக்கோம். தேர்ட் ஸ்டெப்பு இதுதான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு, இதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு போட்டிருக்கோம். சரி தேர்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா புக்கு ஃபுல்லாக எம்டியாக இருக்குமா. என்ன இந்த இதை காணா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியாது, ஒருத்தவங்க வந்து புக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் பேர் ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லி கேட்கும்போது சூச்சியான் அப்படின்றவங்க வந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவன் எங்கே இருப்பானான்னு கேட்கும்போது இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம். சரினோடனே அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணி ரோட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ கூப்பிட்டு வந்திருக்கும் போது ஹீரோட அங்கிள் வந்து ஏத்தாப்படி வந்து நிற்பாரு. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட மருமகனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட மருமகனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நீங்கள் சூப்பிங் தானே, உங்களுக்குன்னா என்ன மரியாதை இருக்குது, நீங்கள் சாதாரண ஆள் தானே, உங்கள் மருமகனுக்கு நான் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூலி வந்து அடிக்கிறதுக்கு அணியாடு அனுப்பிவிடுவாங்க. உடனே அவங்க அங்கிள் பவர் யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணுவாங்களா. அரியார்கள் வந்து பறந்து போய் விழுவாங்க. ஆனால் பின்னாடி அங்கிளுக்கு கை வலிக்கும் போல இருக்குது, கையை ஆட்டிட்டு தான் நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஜூலி கிட்ட சொல்லுவார், ஒழுங்கா என் மருமகனை வந்து விட்டுட்டு போங்க, என் மருமகன் பண்ண தப்புக்கு வேணா நான் கூட சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியா நீங்கள் சாரி கேட்குறீங்களா, வேணா ஒன்று பண்ணுறேன், உங்கள் மருமகனை விட்டுரு, அதுக்கு பதில் நீங்கள்
இறந்து போறீங்களா, நீங்கள் இறந்து போனீங்கன்னா உங்கள் மருமகனை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜூலி மிரட்டிட்டு இருப்பான். நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ரொம்ப லோவாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு பேசும்போது இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த சீனு 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே தான் கிடப்பாங்க. அங்களுக்கு வந்து செம்ம காயம், ரொம்ப செம்மையாக மொத்தி உள்ளே போட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்போ வந்து ஹீரோ கேட்பார், நீங்கள் இந்த தேவையில்லாத வேலை, நான் இப்படியாவது வெளியே வந்திருப்பேன், எதுக்கு சிரமப்படுறீங்கன்னு சொல்லும்போது எதுக்கும் கவலைப்படாத, என்னோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கூடி சீக்கிரமே வந்துருவாங்க, என்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கன்னா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எனக்காக எதுவும் பண்ணுவாங்க அப்படி வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க அகாடமியில் ஹெல்ப் கேட்க சொல்லிட்டு உன் தம்பியும் ஆத்தையும் அங்கே போயிருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஹெல்ப் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து அந்த யுன்லோ அகாடமி தான் கட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி அதான் ஷூச்சி நான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே போய் அவங்க மாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் அண்ணா வந்து என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்கிட்டாரு, இப்போ ஜெயிலில் இருக்காரு, காப்பாற்ற வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. உங்கள் அண்ணா அப்படின்னா அந்த போய் எழுதினாரு அவர் தான் சொல்கிறியாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி வாப்பா உடனே போகலாம், எங்கேப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உடனே வந்து 2 மாஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு மாஸ்டர் சொல்லுவாரா. இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பறந்து போயிடுவார். இல்லை நானும் போவேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாருன்னா அந்த ஜெயிலில் இருக்க இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்து சூச்சினாவா பார்ப்பாங்களா, என்ன எதுக்குமா பார்க்குறீங்க, நானும் இன்னும் அந்தளவுக்கு கற்றுக்கவே இல்லை, நான் இப்போ தான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிவா நம்ம நடந்தே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நடந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோன் பக்கம் ஹீரோட ஆஃபீஸ் தான் காட்டுவாங்க. ஷூலியா போனால் அவங்க தங்கச்சி ஷூலினும் அங்கே தானே இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து வாங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஹீரோக்கு எதுவுமே ஆகாது, அவை ஒரு பக்கம் போய் புக்கு கொடுக்க சொன்னாலும் நான் அங்கே போய் கொடுத்துட்டேன், கூடி சீக்கிரமே அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க, அதனால் நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுற அளவுக்கு எங்கள் அண்ணா வந்து நல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவை உண்மையிலே ரொம்ப நல்லவன்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே லஞ்சம் வாங்குவோம், ஆனால் அவன் வந்து லஞ்சம் வாங்கினதே கிடையாது, உங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நான் ஒரு தடவை வாங்கி தரேன் அவனுக்குன்னு சொல்லிட்டு வாங்கி அவனுக்கு ஷேரை கொடுத்தேன், கொடுத்த ஷேரை திருப்பி என் கையில் கொடுத்துட்டான், அவ்வளோ சுத்தமானவன், யார்ட்டையும் வந்து எப்பயுமே லஞ்சம் வாங்க மாட்டேன், எதுக்குமே கஷ்டப்பட மாட்டான், யாருமே கஷ்டப்படுத்தவும் மாட்டான், ரொம்ப நல்ல பையன், கேஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து அவனுக்கு உண்மையாக தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், வேறு எந்த விஷயமும் கிடையாது, அது உண்மையானவே அதனால தான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே எங்கள் அண்ணா வந்து அந்தளவுக்கு நல்லவங்களான்னு கேட்கும்போது ஆமாம்மா அவன் வந்து ரொம்ப அந்தளவுக்கு நல்லதான், நீங்கள் இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, உங்கள் அண்ணா வந்து கூடி சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து எங்கே கட்டுவாங்க அப்படின்னா ஜெயிலில் தான் கட்டுவாங்க. ஹீரோ வந்து ஜூலி பையன் இழுத்துட்டு போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஏன்னா ஒன்னால தானே இந்த பிரச்சனையெல்லாம் ஆச்சு, நீ இப்போ உயிரோடு இருந்தால் தானே பாரு உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ இந்த லெட்டரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பானா. ஹீரோ என்ன பண்ணிடுவானா அந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டுருவாரு. கண்டிப்பாக வந்து இதுக்கு நீ அனுபவிச்சீர அறுவடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. யாரும் நீ இங்கேருந்து கூட்டு போகிறான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற இடத்துல தானே இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க. இடத்துல வந்து அதோட மினிஸ்டர் இருப்பார். அந்த மினிஸ்டர் கிட்ட வந்து யுன்லோ அகாடமியை சேர்ந்த 2 பேர் மாஸ்டர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன யுன்லோ அகாடமியை சேர்ந்த 2 மாஸ்டர் வந்திருக்காங்களா, அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கே தெரில, சூச்சியான் அப்படின்ற பையனை தேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கேருந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் வந்து பார்ப்பாரா. நீங்கள் யுன்லோ அகாடமிலேருந்து எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது என்னோட ஸ்டூடெண்ட்டை வந்து தப்பாக பழி போட்டு இங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவன் பேர் சூச்சியான், அவனை இங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி யாரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஆஸ்ட்ரானமிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரும் வந்துருவார். இங்கே ஷூச்சியன் அப்படின்ற வேறதுக்கான அவனை கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன் அவன் என்னோட ஸ்டூடெண்ட்டை அவனை கூட்டு போகிறதுக்கு வந்தேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களா. நீங்கள் என்ன இந்த மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் உங்களை கூட்டு போகிறதுக்காக ரிக்வஸ்ட் பண்ண தான் வந்தோம், நீங்கள் தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கேட்கும்போது ஆமாம் நம்ம ஆளுக்கு தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் வந்து கேஸ் என்ட்ரி போடல, இல்லீகல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணலாம், முதல்ல போய் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விடுவாங்களா. அங்கே உள்ளுக்குள்ள பார்த்தா ஹீரோ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான். இதுக்கு மேலே அவனை யார் காப்பாற்றுறாங்கன்னு பார்க்குறேன், அவனை கொலை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜூலி மிரட்டிட்டு இருப்பானா. இங்கே இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் மேலே ஸ்பெல் போடுவார். யாரை சும்மா தான் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பெல் போட்டோன்னே அவர் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி ஜூலிக்கு அவனுக்கு அந்த முன்பக்க காரணமாக அவனை கொலை பண்ணுற நோக்கத்தோட தான் இங்கே கூட்ட வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத உடனே வேகமாக போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர் வந்து ஆர்டர் போட்டுருவார். உடனே ஜூலி இருக்க இடத்துக்கு போவாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை வந்து மினிஸ்டரோட ஆர்டர் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவனை கொலை பண்ணவே ட்ரை பண்ணாலும் கூட்டிகிட்டு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. சேனோடனே அவனும் பின்னாடி வந்துட்டு இருப்பான். இங்கே ரிலீஸ் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்துருவாங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்தால் அகாடமியில் இருக்க 2 பேர் இருப்பாங்க. யுன்லோ அகாடமியோட 2 மாஸ்டர், இந்த சரி ஆஸ்ட்ரானமல், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவானா ஹீரோ. சரி இப்போ நீங்கள் தானே நீங்கள் தானே அந்த போயம் எழுதுனீங்கன்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜூலியை பார்த்து சொல்லுவான், நீ ஃபஸ்ட்டு நீ ஜெயிலில் இருக்கும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என் ஃபேமிலி அப்போ தான் விடுவேன்னு சொல்லி சொன்னேன். என்னோடைய ஐடென்டிட்டியை உனக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் இனிமேல் என் பக்கம் வந்து கை வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போவான். போகும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, திரும்பி வந்து ஜூலியை வந்து அடிச்சுட்டு போவானா. ஜூலி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரும் முன்னாடி என்னை அடிப்படா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பண்ண தப்புடா, அதுக்கு தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பியும் போட்டு அடிச்சுட்டே இருப்பான். அந்த அசிஸ்டன்ட் வேற வந்து அரெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பானே, அவனையும் போட்டு அடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா வந்து நம்ம ஜூலியாவை வந்து அடிச்சிருப்பான் அசிஸ்டன்ட்டு. அதுக்கு அசிஸ்டன்ட் போட்டு அடிச்சு ஹீரோ அங்கேருந்து போவானா. ஜூலி உடனே சொன்னேன், உடனே சும்மா விட மாட்டேன், என்னோட அப்பா கிட்ட சொல்லி உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. உடனே ஹீரோ கோவம் வந்துடும். அவனுக்குள்ள ஒரு கட்டையை பிடிங்கி போட்டு அவனை போட்டு அடிச்சு நொக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த 3 மாஸ்டரும் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ வந்து ஹீரோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோவோட அத்தை, ஹீரோ, அந்த சூச்சின்னா, அப்புறம் சூலியா, அந்த சூலின், அந்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டுக்குள்ளே சுற்றி போயிட்டு இருப்பாங்களா. எல்லாருக்கும் வந்து ஹீரோ வந்து எல்லாரும் சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். அவங்க அத்தை மட்டும் அமைதியாக இருப்பாங்களா. அவங்களுக்கு வந்து பெரிய போர்ஸ்லினில் வந்து ஒரு கப்பு வாங்கி கொடுப்பான். அத்தை இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு நான் எதுக்குப்பான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்காக தானே தான் நீங்கள் அலைஞ்சிங்க, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் தனக்கு உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு, சும்மா தான் நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. சரி இதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஷூலியா பொண்ணை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு புக் கொடுப்பாங்க. இந்த புக்கு நீ உனக்கு பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் வாங்கி கொடுத்து இப்போ தான் காசு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கொடுப்பாரா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வாங்கிக்குவாங்க. அப்படின்னு அடுத்த நைட்டு தான் கட்டுறாங்க. வீட்டில் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சிக்கன் எல்லாம் அத்தை எடுத்து அதை அவனுக்கு வச்சுட்டு இருப்பாங்களா. அம்மா எங்கே உங்களோட மாமாவே காணா, காலையில் போனவர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும் ஹீரோ காப்பாற்ற போனவர் இன்னும் வரவே இல்லை சொல்லிட்டு. ஹீரோட மாமா என்ன பண்ணுவாருன்னா, இன்னும் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு தன்னோட ஆட்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, இம்பீரியல் கார்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி அங்கே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாரு. ஆனால் வரமாட்டாங்க. கடைசியில் இவங்க போய் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவனே அவங்க மாமா கோச்சிட்டு உட்காந்துக்குவார். நீங்கள் யாராவது என்னை கண்டுக்கிட்டீங்களா, என் ஒய்ஃபு நீ கூட என்னை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரா. நீங்கள் தானங்க சொன்னீங்க அவனை காப்பாற்றினா போதுன்னு சொல்லிட்டு, அதான் அவனை காப்பாற்றுறதுலேயே நாங்கள் உங்களை மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபேமிலியாக எல்லாருமே சமாதானம் ஆனதுனால எல்லாரும் ஒரே டேபிளில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குமா. யாரா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூலியா பொண்ணு போய் ஓப்பன் பண்ணும். யாருன்னு பார்த்தா சைவே தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சைவேன்னு தனியாக பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம், நீ வந்து என்னை தேடி ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போனேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி நான் ஆஸ்ட்ராலிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலை, நான் முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் நீ எதுக்கு இப்போ வந்து இதான் சண்டை போட்டிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அன்னைக்கு சில்வர் கேஸை வந்து நம்ம டீல் பண்ணோம் பார்த்தியா, அது ராஜா வரைக்கும் போய் பாதிலே நின்று போச்சு. அந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப்பு தேவைப்படுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஹெல்ப்பு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த சில்வரை கடத்தினது வேறு யாரும் இல்லை, அந்த ஜூலியோட அப்பா தான். அதனால தான் உங்கள் மாமா வந்து ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டு பொண்ணு கூட பம்பளத்ததே வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க, உங்களை ஃப்ரேம் பண்ணணுன்றதுக்காக. அதில் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தான் உனக்கு பேக்கப் வந்து ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் கேஸ் மட்டும் டீல் பண்ண மட்டும் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி என்னோட பேக்கப் பிளான் இருக்குல்ல, அதை போய் நான் பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அவங்க மாமா ரூம்லேருந்து பார்ப்பாங்களா. ஆமாம் அந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த பொண்ணு ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சூச்சி நான் சொல்லுவானா. பரவாயில்ல பெரிய இடமா தான் பிடிச்சிருக்கா, பரவாயில்ல அந்த பொண்ணோட செட்டிலானா ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, சைவே அனுப்பி விட்டுட்டு சூச்சினா கிட்டேயும் அவங்க அங்கிள்கிட்டையும் சொல்லுவார், இந்த மாதிரி உங்களோட மேலே கேஸ் போட்டது பழி போட்டது எல்லாமே உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆளுகளும் அந்த ஜூலியும் சேர்ந்து தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுப்பா, இது சின்ன விஷயம் கிடையாது, ஏன்னா ராஜா அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றப்ப பவர் பேலன்ஸ்ன்றது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இந்த விஷயம் நம்ம தலையிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை தான் வரும். ஆனால் இதை நம்ம கண்டுங்காணாமல் இருக்க தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேக்கப் தேவைப்படும், இல்லாட்டி நம்மளுக்கு கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாராம். இப்போதைக்கு நமக்கு பேக்கப் வந்து யுன்லோ அகாடமி இருக்குது, அங்கே தான் உன் தம்பி வந்து படிச்சுட்டு இருக்கான், அவன் பேக்கப்பே போதும், தேவையில்லாமல் இந்த பிரச்சனை நம்ம தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாமா ஒதுங்க சொல்லிடுவாரு. உடனே ஹீரோ சரி அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுவார். அடுத்த நாள் காலையில் தான் கட்டுவாங்க. இப்போ ஹீரோ வந்து ஏற்கனவே வந்து நான் டீச் பண்ணி சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல, அதனால் ஆஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவார். அங்கே போகும்போது இருக்க பில்டிங்கை பார்த்து ஏன் நீ ஷாக்கே ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் கேட்பாரா. அப்போ ஹீரோ நினச்சி பார்ப்பார், இந்த மாதிரி சாங்காயில் தான் நிறைய இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் எப்பயுமே அமைதியான நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி வாங்க நீங்கள் எனக்கு எப்படி செய்யணும் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே போய் லேபுக்கு போவாங்க. அவரும் வந்து அந்த ஃபேக் சில்வர் செய்கிறதுக்கான அமௌண்ட்டான
சால்ட் எடுப்பார், ப்ரிப்பேர் பண்ணுவார், வெயிட் போடுவார். அப்போ வந்து கரண்ட் ஷாக் கொடுக்கலான்னு போவார். அப்போ ஹீரோ ஒன்ஸை நிறுத்துங்க, இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து தானே தப்பு பண்ணுறீங்க, அது காரணம் வந்து ஈக்குவலண்ட் எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணவே இல்லை. வோல்டேஜ் அப்படின்றத நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன வோல்டேஜ், அதை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மெயினாக வேணுன்றது பேலன்ஸ் தான், எது எந்த அளவு எடுத்து யூஸ் பண்ணுறோன்றது தான். இது எல்லாத்தையும் தான் நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது வோல்டேஜ் அப்படின்றதும் இதில் வந்து எந்த அளவுக்கு வேஸ்ட் வருது அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் ஒரு துளி தண்ணியை வந்து ஒரு மனுஷன் மேலே ஊற்றினா அது எப்படி விழுகும், அது வந்து மனுஷனுக்கு காயப்படாது. அதே ஒரு வாட்டர் ஃபாலே தூக்கி ஊற்றுன அப்படின்னா அவனோட எலும்பே உடஞ்சி போயிரும்ல. அதே தான், நீங்கள் ஒரு பொருளுக்கு எந்த அளவுக்கு கரண்ட் சப்ளை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டாக உருவாகும். அந்த அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டீச் பண்ணிட்டு இருப்பான். பரவாயில்ல, நீங்கள் சொல்லும்போது நல்லா புரியுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஈஸியாக வந்து சொல்லித்தர மாட்டேன். இப்போ இந்த சில்வர் டெக்னிக் சொல்லி தந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. மற்றதெல்லாம் நான் சொல்லித்தரணும் அப்படின்னா அது ஃப்ரீ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரீ கிடையாது அப்படின்னா எல்லாம் காசு கொடுத்தா சொல்லி தருவீங்களா, காசு வேணா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. காசெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வேற ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. சரி, நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக தரோம், ஈக்குவலண்ட் எக்ஸ்சேஞ்ச் தானே சொல்கிறீங்க, கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த சீனியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது எங்களோட அகாடமி, இதெல்லாம் சுற்றி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி காட்டிகிட்டு இருப்பாரு. அப்போ மேலே வந்து கடைசி ஃப்ளோரில் வந்து ஒரு இடத்துல வந்து கேடைங்களாம் இருக்குமா, அங்கே கூட்டு போய் காட்டுவார். இந்த எல்லா கேடையும் வந்து இங்கே மாஸ்டர் உருவாக்குனது, உங்களுக்கு எதாவது பிடிச்ச எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், அந்த நெருப்புக்குள்ளேருந்து என்ன இருக்குது, புதுசாக 2 இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது வந்து வாளும் கவசமும், இது உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அம்மா, உங்களுக்கு வால் யூஸ் பண்ண பிடிக்குமா இல்லை சேம்பர் யூஸ் பண்ண பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வால் அப்படின்றது கூர்மையா இருக்கிறது வால், சேபர் அப்படின்றது ரொம்ப ரம்ப மாதிரி இருக்கும்ல, அது பேர் சேபர். சேபர் யூஸ் பண்ண பிடிக்குமான்னு கேட்கும்போது எனக்கு சேபர் யூஸ் பண்ணதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. உடனே அவங்க மாஸ்டர் வந்து ஒரு மேஜிக் போடுவார். அந்த நெருப்புலேருந்து ஏதோ கருப்பு கலரில் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து ஹீரோ வந்து பேக் அடிப்பார். எதுக்கும் பயப்படாதீங்க, எங்கள் மாஸ்டரோட கிஃப்ட் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நெருப்பு வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஒரு வாளாக மாதிரி நிற்கும். அந்த வாலில் ஸ்டார் எல்லாம் போட்டிருக்குமா. இதை பார்த்து ஹீரோ சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ இந்த வாழை பார்க்கும்போது தான் காட்டுவாங்க, இந்த வால் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ஹீரோ வந்து அந்த கேம்குள்ளே உள்ள நுழையத்துக்கு முன்னுக்கு ஒரு வால் பார்த்தார்ல, அதே வால் மாதிரியும் இருக்கும். இந்த வால் அப்படியே காட்டுறதோட தான் இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.